எப்படி சாத்தியம்? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் கேட்டால், பிரார்த்தனை செய்தால் போதும், அல்லாஹ் உங்களுக்கு வலியை ஏற்படுத்துவான். வயர்சுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், உங்களுடைய எண்ணம் போகாத அளவிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். அப்ப துஆ ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆயுதம். இன்று பாருங்கள், பலஸ்தீனுடைய சம்பவமாக இருக்கட்டும், இன்று குஜராத்தில் நடந்தது, யூபியில் நடந்தது, நம்முடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்? போராட முடியுமா? சண்டை போட முடியுமா? போர் செய்ய முடியுமா? அவர்களால் அடித்து கொலை செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? அவர்களால் செய்யக்கூடியது மிக முக்கியமான ஒரே ஒரு ஆயுதம் அவரிடத்தில் இருக்கக்கூடியது துஆ. அவர்கள் செய்த துஆவின் காரணமாக எவ்வளவு பேர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய தியாகம் ஒருபோதும் வீணாகவில்லை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போ ஒரு மனிதனுடைய துஆ, பிரார்த்தனை அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இந்த துஆவின் சில ஒழுக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு துஆ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸிலே, திர்மிதியில் வரக்கூடிய, அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது அல்லாஹ்வை அழைப்பது என்ற அந்த துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்க வழிபாடு, ஒரு இபாதத். அல்லாஹ்வை எப்படி நாங்கள் தொழுகின்றோமோ அதற்கான நன்மை கிடைக்கிறதோ, அல்லாஹ்வை துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக. அப்ப துஆ தான் ஒவ்வொரு இபாதத்திலும் மஹ்தாக இருக்கிறது. எல்லா இபாதத்தை பாருங்க, துஆ இல்லாம அந்த இபாதத்து இருக்காது. எவ்வளவு தொழுகிறோம், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, எத்தனை ரக்காத்துகள், ஆனால் எல்லா ரக்காத்துகளிலும் எல்லா தொழுகையிலும் துஆ இல்லாமல் தொழுக முடியுமா? ஹஜ் செய்கிறோம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு முஸ்லிம்களுக்கு, பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ இல்லாமல் வெறுமனையாக அப்படி சுத்தி கொண்டிருந்து ஹஜ் முடிஞ்சிருமா? துஆ செய்ய வேண்டும். துஆ அந்த இடத்தில் ஒரு தூணாக இருக்கிறது. அப்போ துஆவின் மூலமாக தான் இபாதத்துகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனத்துக்குள் வைக்க வேண்டும். சரி, துஆவுடைய ஒழுக்கத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். துஆவுடைய ஒழுக்கம் என்ன? முதலாவது, நிறைய பேருடைய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஏதோ தானன் கையை தூக்கிட்டு இங்கே அங்கே